இம்பார்ட்டன்ஸ். பங்க்சுவாலிட்டி, காலத்தோடு ஒட்டு ஒழுகல். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிந்து வைத்திருந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் இவை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று ஐயன் திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே நம்மிடம் சொல்லியுள்ளார். அந்த நேரத்தோடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த கான்செப்டே அதுதான். நாம் எதை செய்தாலும் காலத்தோடு செய்ய வேண்டும். பருவ காலத்தில் நிலத்தை உழுது பண்படுத்தி நீர் பாய்ச்சி விதைத்து அறுவடை செய்வார்கள். இது நாம் செய்து கொள்வது. ஆனால் மரங்களை பார்த்தால் அது தானாகவே பூ பூக்கும், காய் வரும், கனியாகும். அதுக்கு டைம் கான்ஷியஸ்னே அந்த மரத்துக்கே புரியுது. அப்படிங்கும்போது நமக்கு அந்த டைம் கான்ஷியஸ்னஸ் தேவை. வேலைக்கு போகிறவர்கள் அந்த உரிய நேரத்திற்கு செல்ல வேண்டும். தற்பொழுது தமிழக அரசு வேலைக்கு வருபவர்கள் சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது எதை குறிக்கிறது என்றால் டைம் கான்ஷியஸ்னஸ் தான். நம்ம ரயிலில் போகிறோம், விமானத்தில் போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அந்த நேரப்படி தான் நாம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் போக முடியாமல் போய்விடும். அது டைம் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப 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 முக்கியம். அது எல்லாருக்கும் தெரிய வேலைக்கு போகிறவர்கள் மட்டுமல்ல, பள்ளிக்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே கிளாஸ் ரூம் போகல அப்படின்னா அங்கே உள்ள வாட்ச்மேன் நிறுத்திடுவார். வீட்டிலேருந்து லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்லாம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருவார்கள். இது எல்லாமே டைம் கான்ஷியஸ்னஸ் தான். உலகத்தில் நமக்கு இந்த சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறையிறது, மழை பொழியிறது, குளிர்காலம், இதெல்லாம் அந்தந்த டயத்தில் நடந்துடுது. அது யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது இல்லை. இப்படி இந்த காலமே யாருக்காகவும் காத்திருக்காமல் அது படி எல்லாம் நடக்கிறது. அப்படி என்று நமக்கு தெரியும் பொழுது நாமும் அதை பின்பற்றி நடப்பது நல்லது, மிக மிக நல்லது. டிசிப்ளின், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிசிப்ளின், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அது மிக மிக அவசியம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையிலே இது மிக மிக அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்கே இந்த பதிவு.